Taste the Daily. சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை கைவிட வேண்டும். மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மக்களின் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமாரையும் பொதுமக்களையும் கைது செய்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம். போராடும் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாமல் போராடுபவர்களை கைது செய்யும் திமுக ஆட்சியின் சர்வாதிகார போக்கிற்கு மக்கள் விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். நாட்டின் சமத்துவத்திற்காக தன்னையே தியாகம் செய்தவர் அண்ணல் காந்தியடிகள் என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். தேசத்தந்தை காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி தீண்டாமை துளியும் இல்லாத சமத்துவ நாடாக இந்தியாவை கட்டமைக்க உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை ஈசிஆர் சாலையில் திமுக கொடியுடன் காரில் வந்த இளைஞர்கள் அராஜகம் செய்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், கார் எண் உட்பட தகவல்களை காவல்துறை வெளியிட்டதால் பரபரப்பு. அந்த காரில் வந்த சார்கள் யார், எதற்காக சம்பந்தப்பட்ட பெண்ணின் விவரங்கள் வெளியிடப்பட்டது என மக்கள் கேள்வி. சென்னை ஈசிஆர் சாலையில் திமுக கொடியுடன் காரில் வந்த இளைஞர்கள் பெண்களிடம் அராஜகம் செய்த கூடுதல் காட்சிகள் வெளியீடு. யார் அந்த சார், யாருடைய அந்த கார் என்று கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் கருதுவதாகவும் கண்ணீரோடு மாணவிகள் கூறுவதாகவும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது கட்டாயம் எனவும் பேச்சு. கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கோரிய வழக்கில் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது தெரியுமா எனவும் கேள்வி. தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில்லை எனவும் ஏழை மக்கள் நீதியை பெறுவதற்கு போராட வேண்டியுள்ளதாகவும் நீதிபதிகள் வேதனை. உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தமிழகத்தில் காவல்துறையின் நிர்வாகம் சீரழிந்திருப்பது அம்பலமாகி இருப்பதாக மக்கள் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்து பணியை சரியாக செய்யவிடவில்லை என கூறி டிஎஸ்பி விலகல். யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு விடை கேட்டு தமிழகமே எதிர்நோக்கி இருக்கும் இந்த நிலையில் அடுத்தடுத்து நடைபெறும் சம்பவங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். காணும் பொங்கல் அன்று மெரினா கடற்கரையை குப்பையாக்கியது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை. காணும் பொங்கல் அன்று பொது இடங்களில் கூடும் மக்கள் குப்பை போடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தர தமிழக அரசுக்கு உத்தரவு. கொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி ஜகவர் அலியின் உடலை தோண்டி எடுத்து புதைத்த இடத்திலேயே எக்ஸ்ரே எடுக்க வேண்டும். எக்ஸ்ரே புகைப்படங்களை வேறு இடங்களில் பகிராமல் விசாரணைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 10 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. கச்சத்தீவை காங்கிரஸ் இலங்கைக்கு தாரை வார்த்துவிட்டது தவறானது. கச்சத்தீவை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் மீனவர்கள் சமுதாய மக்களை பழங்குடியின பிரிவில் சேர்க்க வேண்டும் என அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. திருப்பூரில் சிறுமியை திருமணம் செய்து பாலியல் கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு.
கோவை குனியமுத்தூர் அருகே மாணவி நடுரோட்டில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக சாலையில் நடமாட முடியாத சூழல் நிலவுவது இந்த சம்பவத்தின் மூலம் நிரூபணமாகியிருப்பதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலியில் டாஸ்மாக் பாரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடிபோதையில் இளைஞர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் கேரளாவைச் சேர்ந்த இருவரிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா வியாபாரிகளின் கூடாரமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கஞ்சா விற்பனை செய்த 5 பேர் கஞ்சாவுடன் கையும் களவுமாக சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் புகையிலை பொருட்கள் பறிமுதல். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் திமுக ஆட்சியில் தங்கு தடையின்றி விற்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையத்தில் மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 94,53,000 மதிப்பிலான தங்கம் பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமான நிலையம் மூலம் தங்கம் கடத்தல் தொடர்கதையாகி வரும் அவலம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே விற்பனைக்காக காரில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரிப்பு என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையத்தில் சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 22 லட்சம் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். தங்கத்தை கடத்தி வந்ததாக பயணியை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. டாஸ்மாக் அருகே நின்று கொண்டு வசூல் வேட்டையில் ஈடுபட்ட காவலர்களை மதுப்பிரியர்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்த காட்சிகள் வெளியாகிய அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாகை திறப்பதுடன் ஏவல்துறை மூலம் 8,000, 10,000 என வழிப்பறி செய்வதாக மதுப்பிரியர்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளியில் குடிநீர் வராததால் கழிவு நீரை குடித்துவிட்டு சாப்பிட்ட தட்டை கழுவும் பள்ளி மாணவர்கள். பள்ளி மாணவர்களுக்கு குடித்த நீர் வசதிகள் கூட ஸ்டாலின் ஆட்சியால் ஏற்படுத்தி தர முடியாதா என மக்கள் கேள்வி. அங்கே கேவலமான வேலை செய்கிறாங்கய்யா. ஒரு பைப்பு போட்டு கொடுக்கறதுல பசங்களுக்கு தண்ணி சாக்கடையில் குடிக்கிறாங்க. பாரு, சென்னை ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் வீட்டில் மர்மமான முறையில் தந்தை மகளின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கு. தந்தை மகளின் சடலங்களை 5 மாதங்களாக வீட்டிற்குள் வைத்து பூட்டி பாதுகாத்த மருத்துவர் எபினேசனிடம் விசாரணை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து 2வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு ஊழியர்கள். ஸ்டாலின் அரசு தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்க மறுப்பதாக சத்துணவு ஊழியர்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கந்துவட்டி தொழில் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம், வீடு, தொழில் சார்ந்த பத்திரங்களை பறித்துக் கொண்டதாக திமுக பிரமுகர் மீது குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் சட்டவிரோத செயல்களை துணிந்து செய்வதுடன் பொதுமக்களை மிரட்டி அராஜகம் செய்வதாக மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பூனாட்சி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் தினமும் முறையாக பணிக்கு வருவதில்லை என மாணவ மாணவிகள் மற்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் ஆசிரியர் ஒருவர் பேரம் பேசிய காட்சிகள் திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது. யாருக்கும் பிரச்சனை நினைக்கிறேன் சார். சரி, என்னை காப்பாற்றுங்க சார். உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் சார். என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இது சொன்னால் தப்பாக போகுது சார். இல்லை, அது எப்படி நேராக தானே பேசுகிறேன். அனுப்பிவிட்டீங்க அவரை. நீங்கள் அனுப்பத்தில் தெரியாது. இல்லை, அவர் அனுப்பிவிட்டீங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க?
இது பைசா தரேன் சார். காலைல ஒரு 5 ரூபா பைசா தரேன் சார். வச்சுக்காங்க சார். சார் பணம் கொடுக்குறீங்களா? இல்லை சார், வந்துட்டு போகிறீங்க கஷ்டப்பட்டு, அது பெட்ரோல் சார் கூட என்ன பண்ண முடியல. இல்லைன்னா இவ்வளோ நேரம் உங்களுக்கு நிற்க மாட்டேங்க. மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனம் நிறுத்தத்திற்கான மாதாந்திர பார்க்கிங் பாஸ்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்தம். மாதாந்திர வாகன நிறுத்த கட்டணத்தை தின கட்டணமாக மாற்றியுள்ளதால் மாதாந்திர சம்பளம் வாங்குவோர்கள் கவலை. பயண கட்டணத்திலிருந்து 25% கமிஷன் கேட்டும் ஊபர் மற்றும் ஓலா நிறுவனங்கள். கமிஷன் பெறுவது உள்ளிட்டவற்றை கண்டித்து பிப்ரவரி 1 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஓட்டுநர் சங்கங்களின் நிர்வாகிகள் அறிவிப்பு. கட்டிடக்கலை மற்றும் ஆட்டோமொபைல்கள் வரையிலான தொழில்களை மறுவடிவமைக்கக்கூடிய வண்ணத்தை மாற்றும் கண்ணாடிகள் கண்டுபிடிப்பு. புதிய வகை நிறத்தை மாற்றும் கண்ணாடியை உருவாக்கி தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக குழு சாதனை. ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு வரும் யமுனை ஆற்றில் விஷம் கலக்கப்பட்டுள்ளதாக கூறியது தொடர்பாக உரிய ஆதாரங்களை அளிக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். உரிய ஆதாரங்களை வழங்கவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் உள்ள சத்னா காட் மற்றும் நாகேஸ்வர் காட் ஆகிய அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் உயிர் சேதம் தவிர்ப்பு. பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்த நாளே ஏற்பட்ட தீ விபத்தால் மக்கள் அச்சம். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ராணுவ ஹெலிகாப்டருடன் விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் 19 பேர் உயிரிழப்பு. விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல். லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கட்டாயமாக பதிவு செய்ய ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதற்கான சட்ட அமைப்பை உருவாக்க வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயம்.